இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன பேசுவான்னு அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. இந்த நாள்ல 107ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். யார் கூப்பிட்டாங்க? தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் ஆபத்தான சமயத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அது ஏன் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, உங்களுக்காக. என் பிள்ளைகள் கூப்பிட்ட போது, நான் ஆபத்துல கூப்பிட்ட போது இக்கட்டுல இருந்து அவங்களை ரட்சித்தேன். நீ ஒரு இக்கட்டுல இருக்கிறியா என் மகனே, என் மகளே? அன்றைக்கு என் பிள்ளைகள் கூப்பிட்ட போது நான் பதில் கொடுத்து அற்புதம் செய்த ஆண்டவர், இன்றைக்கு நீ கூப்பிடும் போதும் உன் இக்கட்டிலிருந்து நான் விடுதலையாக்க மாட்டேனா? நான் உன்னை ரட்சிக்க மாட்டேனா? அதைத்தான் இந்த வசனத்து மூலம் ஆண்டவர் சொல்றார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல, நீ கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. நான் அன்னைக்கு அவங்களுக்கு ரட்சிப்பை அருளி அவங்களுக்கு அற்புதம் செய்து பாதுகாத்து நடத்தினல்ல, உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடணும், அவ்வளவுதான். இயேசுவே, இக்கட்டான நிலையில இருக்கிறேன், இதுல இருந்து என்னால வெளிவர முடியல, என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார். ஜெபிக்கலாமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். தகப்பனே, உம்முடைய மகன், உம்முடைய மகள், உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்கப்பா, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும், நான் தப்பிக்கணும், இதுல இருந்து நான் மீட்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. நீர் உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவரும் மீட்டு எடுக்கிற தேவனும் அல்லவா? இந்த இக்கட்டிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.